மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சில விட்டுப்போன சில காரியங்கள், தொழில் சம்பந்தப்பட்டதில் குறிப்பாக சில முடிக்க வேண்டிய சில விஷயங்கள், தடைப்பட்டு இருக்கக்கூடிய சில விஷயங்கள், இதெல்லாம் வேகம் பெற்று நல்லபடியாக முடியும். அதனால் நல்ல ஒரு மனசில் ஒரு தைரியமும் தன்னம்பிக்கையும் தரக்கூடிய ஒரு தினமாக இது அமையிறது. குறிப்பாக தொழில் சம்பந்தப்பட்ட இடங்களில் நல்ல வெற்றி வாய்ப்புகள் ஏற்படும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும் பொழுது அஸ்வினி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் கடுமையான உழைப்பும் காரிய சாதனையும் உண்டு. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு அற்புதமான ஒரு காலகட்டம். குறிப்பாக தன லாபம் சிறப்பாக அமையும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அனுகூலமான தினம், முன்னேற்றத்தை தரக்கூடிய சிறப்பான தினம், நண்பர்களால் உதவியை பெறுவீர்கள். அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சந்திராஷ்டம தினமாக இது வருகிறது. இதில் குறிப்பாக ஒரு யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, சில அவசர முடிவுகளை நீங்கள் எடுப்பதால் சில பிரச்சனைகளுக்கு ஆட்படலாம், சில தன லாபங்களை இழக்கலாம். அதனால் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சற்று நிதானமான ஒரு போக்கை கையாளுங்கள். முக்கிய முடிவுகள் எடுக்கும் பொழுது சற்று சிந்தித்து செயல்பட வேண்டும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது கிருத்திகை நட்சத்திரக்காலுக்கு ரொம்ப அனுகூலமான நல்ல பலன்களை ஏற்படும். ரோஹிணி நட்சத்திரக்காலை பொறுத்தவரையில் சோதனைகள் நிறைந்த தினம், தவறான முடிவுகள், அவசரம், இதெல்லாம் உங்கள் காரியத்தை கெடுத்துரும். நிதானமாக செயல்படுங்கள். மிருகசீஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய, தொழிலில் சிறப்பை தரக்கூடிய நல்ல தினம். அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் புதிய ஒப்பந்தங்கள், புதிய திருப்பங்கள், இதெல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு தினம். கணவன் மனைவி உறவை பொறுத்தவரையில் சற்று நிதானமாக செயல்பாடுகளை வைத்துக்கொள்ள வேண்டும். பொறுமை இழந்து பேசக்கூடிய சில பேச்சுக்களால் சில பிரச்சனைகள் எழலாம். நிதானமான போக்கை கையாள வேண்டும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்போது மிருகசீஷ நட்சத்திரக்காலுக்கு ரொம்ப சிறப்பான தினமாகத்தான் அமையும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு தடைகள் தோன்றி மறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு தினமாகவும் தன லாபத்தை தரக்கூடிய தினமாகவும் உங்கள் பேச்சாற்றலால் நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய தினமாகவும் அமையும். அடுத்து கடகராசி. கடகராசி நேயர்களை பொறுத்தவரையில் பல காலமாக உங்களுக்கு பிரச்சனைகள் கொடுத்து கொண்டிருந்த, ஒரு பின்னடைவை தந்து கொண்டிருந்த சில இடங்களெல்லாம் வெற்றி வாய்ப்புகளை பெறுவீர்கள். நிலைமைகள் மாறும் அப்படின்னு சொல்லலாம். மனசில் தெம்பும் உற்சாகமும் பெருகும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம பார்த்தா புனர்பூச நட்சத்திரக்காலை பொறுத்தவரையில் நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். பூச நட்சத்திரக்காலை பொறுத்தவரையில் சற்று தடைகளும் தாமதங்களும் ஏற்படும். அதை தவிர்க்க முடியாமல் இருக்கும். பொறுமையாகவும் நிதானமாகவும் ஒவ்வொரு விஷயத்தையும் கையாளுங்கள். ஆயில்ய நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நல்ல ஒரு நன்மைகளை தரக்கூடிய தினமாக இது அமையும். முன்னேற்றம், திட்டமிட்டபடி முன்னேற்றத்தை தரக்கூடிய தினம். அடுத்து சிம்ம ராசி. சிம்மராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சில எதிர்பார்ப்புகள் நீங்கள் எதிர்பார்த்ததுக்கு மாறாக அமையலாம். சில நேரங்களில் சில தண்ட செலவுகளும் அலைச்சல்களும் ஏற்படும். அதனால் வருவதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பான்மையோடு செயல்படுங்கள். தேவையில்லாத சில கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணாமல் இருங்க, அதுவே பெரிய நல்லது. இதில் மக நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று மனசில் குழப்பங்கள் வரக்கூடிய தினம்.
பூர நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமான தினம், முன்னேற்றத்தை தரக்கூடிய சிறந்த தினமாக இது விளங்குகிறது. உத்திர நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் வெற்றி வாய்ப்புகள் என்பது சிறப்பாக அமையும், இணக்கமான சூழல் அமையும். அடுத்து கன்னி ராசி. கன்னிராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் வண்டி வாகனங்களை எல்லாம் இயக்கும் பொழுது சற்று நிதானமான ஒரு வேகத்தில் செல்லுங்கள், கவனமாக செயல்படுங்கள். உடலில் ஆரோக்கிய குறைவு ஏற்படும் பொழுது அதை சரியான முறையில் கவனித்து செயல்பட வேண்டியது அவசியம். இதில் இருக்கக்கூடிய உத்திர நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல அனுகூலமான பலன்களை எதிர்பார்க்கலாம். ஹஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு சற்று சோதனையான தினமாக இது அமைந்துவிடும், எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் காரிய சாதனை உண்டு. அடுத்து துலாம் ராசி. துலாம் ராசி நேயர்களை பொறுத்தவரையில் உங்களுடைய கடுமையான உழைப்புக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும், நல்ல செய்திகள் வந்து சேரும். உங்களுக்கு தடைக்கற்களாக இருந்ததையெல்லாம் தகர்த்து எறியக்கூடிய அளவு வலிமை பெறுவீர்கள். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரம்னு பார்த்தா சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். சுவாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் தடைகள், மனக்குழப்பங்கள் வருவதற்கு ஒரு வாய்ப்பும் அதிகப்படியான செலவும் ஏற்படலாம். விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அனுகூலமான தினம், தொழிலில் பெரிய அளவுக்கு பெயரை பெற்றுத்தரக்கூடிய நல்ல தினம். அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் நம்ம கோபதாபங்களை காண்பிக்கும் பொழுது சில வருத்தங்கள் ஏற்படும், உங்களுடைய கஷ்டங்கள் கூடும். அதனால் ரொம்ப குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் நிதானமாகவும் பொறுமையாகவும் உங்களுடைய மனக்கசப்புகளை வெளிப்படுத்தாமலும் இருக்க வேண்டியது அவசியம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்போது விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல சீரிய பலன்கள் ஏற்படும். அனுஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரையில் சில தடைகள், சில தாமதங்கள், சில பிரச்சனைகள் ஏற்பட்ட வண்ணம் இருக்கும், பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சிறப்பான தினமாக இது அமையும். தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சில நேரங்களில் மனதில் சில குழப்பங்கள், பணத்தட்டுப்பாடு, வீட்டில் ஒரு சரியான சூழல் இல்லாமல் போகிறது, இதெல்லாம் ஏற்பட்ட வண்ணம் இருக்கும். பொறுமையாக கையாள வேண்டும். இதில் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்று மனக்கசப்பு அதிகமாகவே இருக்கும். அனுமனை கும்பிட நன்மைகள் ஏற்படும், மனசில் சாந்தி ஏற்படும். பூராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறப்பான தினமாக அமையும், நல்ல செய்திகள் வந்து சேரும். உத்திராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய இலக்கை அடைவீர்கள், வெற்றி வாய்ப்புகள் பிரகாசமாக அமையும். அடுத்து மகர ராசி. மகர ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒற்றுமை பாதிக்கப்படாமல் இருக்க தேவையற்ற பேச்சுக்களை நிறுத்துவது நல்லது. புதிதாக திருமணத்தை எதிர்நோக்கி இருப்பவர்களுக்கு அந்த வாய்ப்புகளில் கொஞ்சம் தாமதங்களும் தடைகளும் ஏற்படலாம். பொறுமையாக கையாள வேண்டும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்போது உத்திராட நட்சத்திரம். உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் முன்னேற்றங்களும் உண்டு. திருவோண நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று மனக்குழப்பங்களும் மனதில் சில பயங்களும் ஏற்படும். தெய்வ நம்பிக்கையோடு கையாளுங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும். அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு சிறப்பான தினமாகத்தான் இது அமைகிறது, வெற்றி வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கும். அடுத்து கும்ப ராசி. கும்பராசி நேயர்களை பொறுத்தவரையில் நண்பர்களால் எதிர்பாராத விதமாக நல்ல உதவிகளை பெறுவீர்கள்.
சில நேரங்களில் பட்டவர்த்தனமாக பேசுவீர்கள். அப்படி பட்டவர்த்தனமாக பேசுவது உங்களுக்கு நன்மைகளை பெற்றுத்தரும். அப்போ எதையுமே நீங்கள் ஓப்பனாக பேசலாம், ஆனால் அதில் பணிவோடு இருக்க வேண்டும். ஆங்கிலத்தில் அசர்ட்டிவ்னஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த அசர்ட்டிவ்னஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சில நேரங்களில் உங்களுக்கு பல தொல்லைகள் இருக்கும் பொழுது அதை பற்றி விரிவாக பேசிவிடுவது அதுக்கு ஒரு நல்ல தீர்வாக அமைந்துவிடும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்த்திங்கன்னா அவிட்ட நட்சத்திரம். அவிட்ட நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் நல்ல பலன்கள் ஏற்படும், முன்னேற்றங்கள் ஏற்படும். சதய நட்சத்திரக்காலுக்கு சற்று மனக்குழப்பங்களை தரக்கூடிய தினம். பூரட்டாதி நட்சத்திரக்காலை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை தரக்கூடிய முன்னேற்றமான நல்ல தினமாக அமையிறது. அடுத்து மீன ராசி. மீனராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சில தடைகளும் தாமதங்களும் ஏற்படும். நீங்கள் ரொம்ப ஸ்மூத்தாக போயிட்டுருக்குன்னு நினைக்கிற இடத்துல சில பிரச்சனைகள் வரலாம். அதை கண்டு அப்செட் ஆக வேண்டாம். அந்த பிரச்சனைகளை தாண்டி சமாளிப்பது எப்படி என்று யோசித்து செயல்படுங்கள், வெற்றி ஏற்படும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்பொழுது பூரட்டாதி நட்சத்திரங்களுக்கு சிறப்பான அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உண்டு. உத்திரட்டாதி நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் தடைகள், தாமதங்கள், பின்னடைவுகள் எல்லாம் ஏற்படுவது சகஜம். அடுத்து ரேவதி நட்சத்திரங்களுக்கு தடைகள் விலகி முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல தினமாக இது அமையிறது.